நான் எப்பொழுதுமே எனது நிலைப்பாடை கொஞ்சம் கூட இழப்பவள் கிடையாது. ஆனால் கட்சியின் தொண்டனுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் அதை இந்த தமிழிசை பொறுத்துக் கொள்ள மாட்டார் என்பதை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அராஜக அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் போட்டியிடுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, இந்த விருகம்பாக்கத்தில் உள்ள அராஜக அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தே தீர வேண்டும். ஏன் வேட்பாளர்கள் உங்களது வாக்குகளை கேளுங்கள், நாங்களும் அப்படித்தானே கேட்டு வருகிறேன். இதுவரை 10-15 நாட்கள் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறேன். ஒரு நாள் கூட எதிர் வாக்கு வேட்பாளர்கள் மீது அத்தனை குற்ற வழக்குகள் இருந்தாலும் ஒரு நாள் கூட நான் தாக்கி பேசியது கிடையாது. ஏனென்றால் என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்னால் இந்த தொகுதிக்கு பணியாற்ற முடியும் என்று சொல்லித்தான் வாக்கு கேட்கிறேன். நான் வார்த்தைகளில் கூட எதிர்க்கட்சியினரை தாக்கியது கிடையாது. ஆனால் வார்த்தைகளில் கூட தாக்காத இந்த கட்சியை, எங்களது தொண்டர்களை நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் குண்டர்கள் தாக்கி இருக்கிறார்கள் என்றால் அதை இந்த தமிழிசை ஒரு நிமிடம் கூட பொறுத்துக் கொள்ள மாட்டேன். இவர் பத்மநாபன் எங்கள் கட்சியில் கடுமையாக பணியாற்றி வருகிறார். இதில் பசுபதி என்பவரின் மகன் தனசேகர் இந்த தொகுதியில் போட்டியிடும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரின் தூண்டுதலோடு தென்னரசு என்பவர் கடுமையாக இவரை தாக்கி இருக்கிறார்கள். கடுமையான காயத்திற்கு அவர் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அவர் வேறு ஒன்றும் செய்யவில்லை. வீடு வீடாக சென்று பரப்புரையை மேற்கொண்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று தாமரை சின்னமிட்ட நோட்டீஸை அவர் கொடுத்து கொண்டிருந்தார். உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்களும் நோட்டீஸை கொடுங்கள், ஏன் தாக்குகிறீர்கள்? எங்களது தொண்டர்கள் அது மட்டுமல்ல, எங்கள் கட்சியை சார்ந்த தவசி ரவி இரும்பு கடை வைத்து பிளாஸ்டிக் பொருட்களை விற்று தனது பிழைப்பை தானே நடத்தி கொள்ளும், மற்றவர்களின் பிழைப்பில் தன் பிழைப்பை நடத்தி கொள்பவர் அல்ல, தன் பிழைப்பை தானே நடத்தி கொள்ளும் ஒரு ஏழை எளியவர். அவர் கடையில சென்று 33,000 ரூபாய் கைப்பற்றியிருக்காங்க. நான் தேர்தல் ஆணையத்தை கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர்களின் உறவினர்கள், இன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்நாள் அமைச்சர்களின் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று கோடி கோடியாக பணம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மின்சாரம் தடைபடவில்லை, மிகை மின் மாலினமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று முதல்வர் சொல்கிறார். ஆனால் ஏன் 2 நாட்கள் மின் தடை உள்ள மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது? மின்சாரத்தை தடை செய்துவிட்டு பணத்தை பட்டுவாடா செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். பத்மநாபன் மீது தாக்குதல் செய்தவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் நடத்தி காண்பிப்போம் என்பதை இங்கே பொதுமக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் யார் என்று தெரியும், எதற்காக அடித்தார்கள் என்று தெரியும், பின்பு ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை? அதே போல ரவி அவர்களிடம் இருந்து கைப்பற்ற பணம் அவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் கைப்பற்றி இருக்கிறீர்களே செல்போன், அந்த செல்போன்ல ஒரு 2 நம்பர் இருக்கும். ஒண்ணு நான் பழைய பிளாஸ்டிக் வித்த காசு, அந்த நம்பருக்கு நீங்களே போன் பண்ணி கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க என் கையில கூட செல்போனை கொடுக்க வேண்டாம், நீங்க கடைசியா நான் போட்ட எண் பழைய இரும்பு விக்கிற காசு, அந்த நம்பருக்கு நீங்களே போட்டு அவர் இரும்பு வித்தாரா, அதுக்கு நீங்க ஒரு 20,000 பணம் கொடுத்தீங்களான்னு கேளுங்க. அதற்கு முந்தைய நம்பர் ஒரு பிளாஸ்டிக் வித்தது நம்பர், நான் ஒரு மாசமா பிளாஸ்டிக்கை சேர்த்து வச்சு வித்தது, அதனால கேளுங்க, அந்த நம்பர்ல கேளுங்க. ஒரு 13,000 ரூபாய் பிளாஸ்டிக் வித்த காசு கேட்டுட்டு என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியின் BLA ஃபார்மோடு சேர்த்து காவல்துறையில் வைத்திருக்கிறீர்கள் என்றால், அதாவது தாக்கிய நபர்களை கைது செய்ய மாட்டார்கள், வெற்றிக்காக பாடுபட போகின்ற தொண்டர்கள் BLA ஃபார்ம்ல இருந்தா கூட அவர்களை
நான் கேட்கிறேன். நிச்சயமாக நான் மக்களுக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் தயவு செய்து மாற்றி மாற்றி வாக்களிக்காதீர்கள். விருகம்பாக்கத்தை பொறுத்தமட்டில் முதல் பட்டன், முதன்மையான பட்டன் தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து உங்கள் சகோதரியாக என்னை தேர்ந்தெடுங்கள். சேவையாற்ற காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.